இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டா நான் அடுத்த வாரம் என்ன செருப்புல அடிக்க மாட்டான். திடக்கழிவு, திரவ கழிவு இதெல்லாம் நேரடியா பாலாத்துல கலக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும், பொதுப்பணித்துறைக்கும், காவல்துறைக்கும் அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. சட்டம் அனைவருக்கும் சமம்னும் போது ஓலை குடிசைங்களை இடிக்கிற உங்களுக்கு ஏன் கமர்ஷியல் பில்டிங் மேல கை வைக்க முடியறது இல்ல? தனியார் மருத்துவமனைகள் வளர்றதுக்காக அரசு மருத்துவமனையை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. வாணியம்பாடியில குப்பை மேலாண்மைன்னா நெருப்பேக்கர் தான். நம்மளோட 360 நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில என்னென்ன மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக ஆர்வலர் கேட்கிறோம். அந்த சமூக ஆர்வலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்கள் அறக்கட்டளையுடைய நிறுவனர். அது மட்டும் இல்லாம சட்டம் படித்த ஒரு நபர். அதை தாண்டி பாத்தீங்கன்னா விவசாயிங்க பாதுகாப்பு அதுல பாத்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வடிவேல் சுப்பிரமணியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மைகள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒரு சமூக ஆர்வலராக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றதான் நம்ம கொண்டு போக போறோம். ஸோ முதல்ல நம்ம வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில தலையா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த LC-81 ரயில்வே கேட். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வருவீங்க? என்கிட்ட LC-81ன்றது வாணியம்பாடியோட துயரம்னு தான் சொல்லணும். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆயிடுச்சு. குக்கிராமங்களுக்கு கூட ரயில்வே பாலங்கள் வந்துருச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய நகரம், இந்திய அளவில் அந்நிய செலாவணி பெரிய அளவில் ஈட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்து கூட ஒரு அடிப்படை தேவை, ஒரு ரயில்வே சுரங்க பாதையை கொண்டு வர முடியல. இது எப்படின்னா ஒரு பேஷன், ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்காகவே இந்த பிரச்சனையை சரி பண்ண வைக்கிறது. ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி கூட சொல்லுவார், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டா நான் அடுத்த வாரம் என்ன செருப்புல அடிக்க மாட்டான் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா அடுத்து எதை வச்சு நம்ம ஓட்டு கேட்கறது அப்படின்றதுக்காக விட்டுருக்காங்கன்னு தெரியல. இப்போ கடந்த மாதம் அது டெண்டர் விடப்பட்டதாக நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். இப்போ நம்மளோட பிரச்சனை என்னென்னா 3 மீட்டர் சுரங்கப்பாதை போடுறது மூலம் இவங்க எதை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. இது எப்பயோ செஞ்சுருக்கலாம், 24 மணி நேரத்தில் அதை கட்டலாம். இதுக்கு 70 வருஷம் ஏன் எழுத்தாங்கன்னு தெரியல. மேம்பாலம் தான் வாணியம்பாடி மக்கள் கேட்டாங்க. வாணியம்பாடி வளர்ச்சிக்கு மேம்பாலம் தேவைப்படுதுன்னும் போது இவங்க அவசரமாக கண் துடைப்புக்காக 3 மீட்டர் சுரங்கப்பாதை, இருசக்கர வாகனங்கள் மட்டும் போகிற அளவுக்கு ஒரு சுரங்கப்பாதை, அது மழை வந்ததுன்னா கண்டிப்பாக நீச்சல் படகு போக்குவரத்து ரெடி பண்ணணும். அதனால இது தேவையில்லாத ஆணி தான், ஆனால் வரட்டுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது சுரங்கப்பாதையா இல்லாம அதை தாண்டி வேற என்ன பண்ணணும்னு? எனக்கு சுரங்கப்பாதையா இருந்தா கூட 5 மீட்டர் சுரங்கப்பாதையா இருந்தா பேருந்துகளும் கனரக வாகனங்களும் போய் வரலாம். ஏன்னா வாணியம்பாடி ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம்னும் போது நகரத்தோட ஒரு பகுதியிலிருந்து பைபாஸுக்கு கனரக வாகனங்களோ இல்லை பேருந்துகளோ வரணும்னா 5 மீட்டர் சுரங்கப்பாதை இருக்கணும், இல்லை மேம்பாலம் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் 3 மீட்டர் சுரங்கப்பாதை போடும்போது அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு ரயில்வேல அதை மாற்ற மாட்டாங்க. அப்போ நகரத்தோட வளர்ச்சி பின்னோக்கி போயிருக்கு இல்லையா? இது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக கொண்டு வராங்கன்னு தெரியல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தலையான ஒரு கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க பல போராட்டங்கள் போய் சந்திச்சிருக்கீங்க. அங்கேயும் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா பாலாறுல தோல் கழிவு நீர் கலக்கிறதா அடிக்கடி அதுல மழை வர காலத்துல பாத்தீங்கன்னா நுரை வருது. அது நிறைய போராட்டங்கள் நீங்களும் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? பாலாறு எப்படி சொல்றதுன்னா, முப்போகம் விளைஞ்ச பாலாறு. பாலாற்றங்கரையில நெல், அரிசி, வாழை, கரும்பு இதெல்லாம் 3 போகம் விளைஞ்ச ஒரு மண் தான் நம்ம வாணியம்பாடி மற்றும் இந்த 5 மாவட்டங்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு போகம் இல்லை. அடிப்படை விவசாயமே இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்குது. அதுக்கு காரணம் தோல் கம்பெனிகள் தான். அதில் கலந்த உப்புகள், அதாவது கடந்த 20 வருடங்களில் பாலாறு 1000 வருஷம் பாலாறை 20 வருஷத்துல சீரழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தோல் கம்பெனிகள், மறுபக்கம் நகர மக்கள், இன்னொரு பக்கம் நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி நிர்வாகங்கள் எல்லாரும் போட்டி போட்டு பாலாறை சீரழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்னா, இப்போ பாலாறு வற்றாத ஜீவநதி பாலாற்றங்கரையில் உட்காந்துட்டு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், காவேரி தண்ணி எப்போ வரும் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே நமக்கு வரக்கூடிய அந்த கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி டெல்டாவுக்கு போக வேண்டியது. டெல்டா முப்போகம் விளையாமல் ஒரு போகம் தான் விளையுது. காரணம் ஏன்னா அந்த தண்ணியை நம்மளை மாதிரி ஆட்கள் எடுக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற வளங்களை சீரழிச்சிட்டு அவங்களுக்கு போக வேண்டிய தண்ணியை நம்ம எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறோம். இதன் மூலம் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உப்பு கலந்துட்டு இருந்தது, இப்போ குரோமியம் கலந்துட்டு இருக்கு. நிலத்தடி நீர் மொத்தமாக கெட்டு போயிருக்குது. தென்னை மட்டும்தான் ஒரே ஜீவாதாரமாக இருந்துச்சு. இன்னைக்கு தென்னையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. பாலாற்றங்கரையில் விளைஞ்ச கரும்பம் மட்டுமே நம்பி 3 சர்க்கரை ஆலைகள் இருக்கு. வேலூர், ஆம்பூர், கேத்தாண்டப்பட்டி 3 சர்க்கரை ஆலைகள் பாலாற்றங்கரையில் விளைஞ்ச கரும்பம் மட்டுமே நம்பி கட்டினாங்க. இன்னைக்கு அதில் ஒரே ஒரு கேத்தாண்டப்பட்டி சர்க்கரை ஆலை மட்டும்தான் ரன்னிங்ல இருக்கு. அதுக்கு கூட கள்ளக்குறிச்சி, சேலம் பக்கம் தான் கரும்பு வருது வழி. இங்கே கரும்பு உற்பத்தி கம்மியாக தான் இருக்கு.
அப்போ விவசாயத்துக்கு நம்ம மொத்தமா தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். விவசாயிகளும் மாற்று வழி அப்படின்னா உங்களோட சைடுல மாற்று வழின்னா பாலாரை சீரமைக்கணும். எந்த மாதிரி? சமரசம் இல்லாம சீரமைக்கணும். இப்ப தடுப்பணைகள் கட்டுறாங்க, தோல் கழிவுகள், இப்ப நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சியோட திடக்கழிவு, திரவ கழிவு இதெல்லாம் நேரடியா பாலாத்துல கலக்குது. மழை காலம் வந்தா பொங்குது, நுர பொங்குது. ஒரு பக்கம் சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் என்ன சொல்றாங்க, தோல் கழிவை கலந்து விடுறாங்க, அதனால தான் நுர பொங்குதுன்றாங்க. ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ அந்த தோல் கம்பெனிகள் சார்ந்தவர்களோ என்னன்றாங்க, இல்ல நகரத்துல இருக்கிறவங்க ஷாம்பு போட்டு குளிக்கிறதால பொங்குது அப்படின்றாங்க. அது எப்படிடா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் சோப் போட்டு குளிக்கிறாங்க, மழை வர்றது எங்களுக்கே தெரியறது இல்ல, ஆனா வாணியம்பாடி மக்களுக்கு தெரிஞ்சிருது, அவங்க எப்படி சோப் போட்டு குளிக்கிறாங்கன்னா அதுக்கு யாருக்குமே பதில் இல்லை. இப்போ அந்த மாரப்பட்டுன்ற இடத்த தாண்டி தான் ஒரு தடுப்பணை கட்டுறாங்க செங்கிலிக்குப்பத்துல. இப்போ கிழவரப்பள்ளி அணை முழுசா சாக்கடை ஆன மாதிரி, நொய்யலாத்து அணை முழுக்க சாக்கடை ஆன மாதிரி, இந்த செங்கிலிக்குப்பத்தில் இப்போ 30 கோடி ரூபாய் செலவுல கட்டுற அந்த தடுப்பணையும் சாக்கடையா தான் மாறும், தோல் கழிவா தான் மாறும். அந்த தண்ணி கிரவுண்ட்ல ஊறி இன்னும் நாசமா தான் போகும். அப்போ இங்க இருக்கிற தோல் கம்பெனிகளுக்கும் சரி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி மாதிரி நிர்வாகங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நம்ம சீரழிக்க கூடாது. அதே மாதிரி இறைச்சி கழிவுகள் மொத்தமா பாலாத்துல தான். பாலாத்துக்குள்ள ஒரு 2 அடி தூரம் யாராலுமே நடக்க முடியல. 10 அடி தூரம் சேர்ந்து நடந்தா மரணம் நிச்சயம்ன்ற அளவுக்கு வந்து துர்நாற்றம் வீசுது. இதை எப்படி சீரமைக்க போறோம்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில பாலாத்தை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் எங்களோட வேண்டுகோள். இந்த வடசேரி அந்த சைடு எல்லாம் போகும்போது தண்ணி வாங்கி குடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நம்ம வாணியம்பாடியில சாலை வசதி, குடிநீர் வசதி, இந்த கழிவுநீர் வடிகால் வசதி, அதை பத்தி எல்லாம் உங்களுடைய கருத்து? வாணியம்பாடியில சாலை வசதி ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா குடிநீர் வசதி நகரத்துக்கு உள்ள ஓரளவுக்கு இருக்கு. நகரத்துக்கு வெளியில இருக்கிற நிறைய பகுதிகளில் 15 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருதுன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து, ஏன்னா பாலாத்துல இருந்தும் நம்ம தண்ணி எடுக்கிறோம், ஒகேனக்கல்ல இருந்தும் தண்ணி எடுக்கிறோம். அது முறையா போய் எல்லா பகுதிகளுக்கும் சேருதான்றது உறுதிப்படுத்தணும். ஏன்னா 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பிடிக்கணும் போது நம்ம இன்னும் சென்னை மாதிரி நகரங்கள்ல இல்லை, பாலாத்தங்கரையில உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம உள்ளூர் நிர்வாகத்தோட கடமை. ஆனா அவங்க அதை சரிவர பண்றது இல்லைன்றது தான் இங்க பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ கூட தினம் எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கழிவுநீர் வசதினா கேட்கவே வேண்டாம். எல்லா கழிவுநீர் கால்வாய்களையும், எல்லா நீர்வழி பாதைகளையும் கழிவுநீர் பாதைகளா மாத்திருக்காங்க. எல்லா கழிவுநீர் பாதைகளையும் ஆக்கிரமிச்சு வீடுகள் கட்டியிருக்காங்க. சரி, அதை என்க்ரோச்மெண்ட் பண்ணுங்க, எடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏழைகளோட குடிசைகளை நோக்கி போற ஜேசிபிகள் பணக்காரர்களும் கமர்ஷியல் டைப்ல கட்டி வச்சிருக்கிற எந்த பில்டிங்குக்கும் அந்த ஜேசிபிக்கு வழி தெரியறது இல்லை. அங்க இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும், பொதுப்பணித்துறைக்கும், காவல்துறைக்கும் அவங்கள பார்த்தா பயமா இருக்குது. அவங்க கட்டிடங்களை வேண்டாம், ஒரு செங்கல்ல கூட அவங்களால எடுக்க முடியறது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை வந்து சமரசம் இல்லாம, பாரபட்சம் இல்லாம, நீதி சட்டம் அனைவருக்கும் சமம்னும் போது ஓலை குடிசைகளை இடிக்கிற உங்களுக்கு ஏன் வந்து கமர்ஷியல் பில்டிங் மேல கை வைக்க முடியறது இல்லை, சர்வே பண்ணி ஒரு பவுண்டரி ஸ்டோன் போட முடியறது இல்லை அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா இதை எடுத்தா மட்டும்தான் வாணியம்பாடியில கழிவுநீர் பிரச்சனையும் தீரும். சின்ன மழை வந்தா கூட தண்ணி தேங்குது, எல்லா பகுதிகளிலும் தண்ணி தேங்குது, கொசு உற்பத்தி ஆகுது, எல்லா கால்வாய்கள்லையும் பிளாஸ்டிக் உட்பட கழிவுகள் நேரடியா கலக்குது. ஏதோ பாதாள சாக்கடை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கொண்டு வர்றதுக்குள்ள இருக்கிற அடிப்படை பிரச்சனை, மழைக்காலம் வருது, மழைக்காலம் வரதுக்கு முன்னால தயாராகணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில மருத்துவ வசதி எப்படி மக்களுக்கு இருக்கு? அங்க மருத்துவமனையில மக்களுக்கு வந்து எந்த மாதிரி சிரமங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க? வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில மருத்துவ வசதி பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் ஓரளவுக்கு சிறப்பா இயங்குது. ஆனா மருத்துவமனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணியம்பாடி அரசு மருத்துவமனை தான், வேற எங்கும் மருத்துவமனைகள் இல்லை. இப்போ ஆலங்காயத்தில், காவலூர், இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இருந்து வரவங்க எந்த பிரச்சனைனாலும் வாணியம்பாடிக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் தும்பேரி சைட்ல இருந்து வரவங்க, திம்மம்பேட்டை அலசாந்தாபுரம் சைட்ல இருந்து வரவங்க, ராமநாயக்கம்பேட்டை அம்பலூர் சைடு, இப்போ சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் வாணியம்பாடி அரசு பொது மருத்துவமனைக்கு மட்டும்தான் வரணும். மாவட்டத்திலே மிகப்பெரிய இடம் வச்சிருக்கிற ஒரே மருத்துவமனை நம்ம மருத்துவமனை தான். நெய்வாசல் ஃபேமிலி வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே மிகப்பெரிய கட்டடங்கள் 30 கோடி 20 கோடின்னு போட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி வச்சிருக்காங்க. உள்ள எந்த உபகரணங்களும் இல்லை, தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, தூய்மை பணியாளர்கள் இல்லை, மற்ற மருத்துவ உதவியாளர்கள் யாருமே கிடையாது. வெறும் கட்டிடங்களை கட்டி வச்சுட்டு நாங்கள் வந்து கட்டிட்டோம்ன்றாங்க. இதனால் வந்து யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. அதே மாதிரி மருத்துவமனைக்கு போனால் அங்கே கவனிக்கிறது இல்லை, ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. கழிவறைகள் தூய்மையாக இருக்கிறது இல்லை, தண்ணி வர்றதில்ல. பெயரளவுக்கு ஆட்சியர் போய் ஆய்வு பண்றாரு, எம்எல்ஏ போய் ஆய்வு பண்றாங்க. எதை ஆய்வு பண்ணணுமோ அதை ஆய்வு பண்றதில்ல. எத்தனை டாக்டர் டியூட்டியில் இருக்காங்க? 30 டாக்டர் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருக்காங்கன்னா இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களான்னு யாரும் செக் பண்றதில்ல. போறாங்க, பெயரளவுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு வராங்க. அது ஆய்வு கிடையாது. கண் துடைப்புக்கு ஆய்வு செய்யறதுக்கு நீங்க வரவே வராதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம்.
நீங்க வர்றீங்களா, ஆய்வு பண்ணுங்க. பணியாளர்கள் சரியா இருக்காங்களா, தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களா, மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்களா, உதவியாளர்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, இதைத்தான் நீங்க ஆய்வு பண்ணணுமே ஒழிய கழிவறை தூய்மையா இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி வருதா, மற்ற இதுக்கு அடிப்படை வசதிகள் இருக்கா, ட்ராலி சரியா இருக்கா, இதைத்தான் நீங்க ஆய்வு பண்ணணுமே ஒழிய வந்துட்டு சும்மா பேரளவுக்கு போட்டோகிராஃபர் வச்சு 4 போட்டோ எடுத்துட்டு நீங்க ஆய்வு பண்ணணும்னு போட்டு போறதால இங்க மருத்துவ தரம் உயராது. ஏன்னா வாணியம்பாடிக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருத்துவமனை தான். தனியார் மருத்துவமனைகள் வளர்றதுக்காக அரசு மருத்துவமனையை நாசம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு போகும்போதே நம்ம முடிவு பண்ணிக்கணும். போனா ரெஃபரன்ஸ் தான். அடுக்கம்பாறை போறியா, கிருஷ்ணகிரி போறியா, தருமபுரி போறியா, ஆப்ஷன் நம்மகிட்டே கொடுத்துட்றாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு போனோம்னா அது நடக்காது. வாணியம்பாடியா, அடுக்கம்பாறையா, கிருஷ்ணகிரியா, தருமபுரியான்றதை நம்ம முடிவு பண்ணிட்டு தான் போனோம். போன உடனே லெட்டர் எழுதி நீங்க கிளம்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அது எதனால அந்த மாதிரி டாக்டருங்க இல்லைன்றீங்களா? டாக்டருங்க இருக்காங்க, பணி செய்யறது இல்ல. இருக்கிற டாக்டர்கள் மிகப்பெரிய பற்றாக்குறையும் இருக்கு. பணியிடங்கள் காலி இருக்கு. இருக்கிற டாக்டர்களும் நான் மனசார வேலை செய்யறது இல்ல. நம்ம மக்கள் நம்ம சேவை செய்யணும்னு செய்யறது இல்ல. ஒரு டாக்டர் தன்னுடைய சொந்த மருத்துவமனையில எவ்வளவு வேலை செய்யறாரோ அதுல 10% கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து செஞ்சாருன்னாவே நிறைய மக்களுக்கு பலன் இருக்கும். ஆனா அவங்க ஏதோ தனியார் மருத்துவமனையில தொட்டு பேசுற டாக்டருங்க அரசு மருத்துவமனைக்கு வந்தா 4 அடி பின்னால் நின்று என்னப்பா பிரச்சனை, சரி அம்மா நர்ஸ் அது பாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏங்க அப்போ நீங்க ரிசைன் பண்ணிட்டு போய் உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கோங்க. நம்ம யாருன்னா வேலை உண்மையாவே சேவை செய்யறவங்க வருவாங்கல்ல. அரசு மருத்துவமனை ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில இருக்கு. ரத்த தானம் வேணும்ன்றாங்க, நிறைய கேம்ப் நடத்தி கொடுக்குறோம். மொத்த ரத்தமும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தான் போகுது. உள்ள இருக்கிற பேஷண்ட் கேட்டா நீ டோனர் கூப்பிட்டுவான்னு சொல்றாங்க. யாருக்காக அரசு மருத்துவமனை இயங்குதுன்னா தனியார் மருத்துவமனைகளுக்கு ரெஃபரன்ஸ் பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, வாணியம்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? வாணியம்பாடி வந்து கல்வி நிறுவனங்களுக்கு உலக புகழ் பெற்றது. இங்க வந்து இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் உட்பட பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இந்த பக்கம் பெண்களுக்கு ஜெயின் மகளிர் கல்லூரி, இஸ்லாமிய மகளிர் கல்லூரி, இங்க இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரி, இந்த மாதிரி வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மாதிரி தனியார் கல்லூரிகள் இருக்கு. அரசு கல்லூரி இல்லை. நம்ம அரசு கல்லூரி இப்போ திருப்பத்தூர்ல ஒரு கலைக்கல்லூரி இருக்கு, நாற்றம்பள்ளியில ஒரு கலைக்கல்லூரி இருக்கு, ஆம்பூர்ல ஒரு கலைக்கல்லூரி இருக்கு. ஆனா வாணியம்பாடியில மட்டும் அரசு கலைக்கல்லூரி இல்லை. இங்க இருக்கிறவங்க இந்த 3 தாலுக்காவுக்கு தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு கேட்குறோம், அது இன்னும் வரல. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேணும்னு கேட்குறோம், அதுவும் இல்லை. ஒரு பாலிடெக்னிக்கு நாற்றம்பள்ளியில இருக்கு, நம்ம வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் இல்லை. இப்போ அரசு சார்ந்து இப்போ வாணியம்பாடி நகராட்சியில 3 லட்சம் மக்கள் தொகை இருக்குன்னா ஒரே ஒரு அரசு மேல்நிலை பள்ளி தான் இருக்கு. கிராமப்புறங்கள்ல அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கு, ஆனா வாணியம்பாடி நகரத்துக்குள்ள அரசு மேல்நிலை பள்ளிகள் இல்லை, ஒரே ஒரு பள்ளி தான் இருக்கு. அந்த பள்ளியில கூட உள்கட்டமைப்பு வசதிகளை ப்ராப்பரா செஞ்சு கொடுக்கல. 1200 மாணவர்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கு 2 தூய்மை பணியாளர்கள், பகுதி நேர தூய்மை பணியாளர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிட முடியும்? ஒரு நிரந்தர உடற்கல்வி ஆசிரியர் இல்லை, நிரந்தர தலைமை ஆசிரியர் இல்லை, 22 ஆசிரியர்கள் 1200 மாணவர்களுக்கும் கல்வி கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ இதையெல்லாம் வந்து செய்ய வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் அதை பத்தி கவலையே பட மாட்டேன்றாங்க. இது உண்மையிலுமே கல்வி வளர்ச்சியை வாணியம்பாடி வந்து பின்னோக்கி தான் இழுத்துட்டு போகுது. தனியார் கல்வி நிறுவனங்களை நோக்கி, அரசு நிதி உதவி கல்வி நிறுவனங்களை நோக்கி போனாலும் அங்க ஃபீஸ் அதிகமா இருக்கு. 30,000 40,000 வருஷத்துக்கு கட்டி படிக்கிற அளவுக்கு மக்கள் வசதி இல்லை. அதே ஒரு அரசு கலைக்கல்லூரிக்கு போனா 2,500 3,000 ரூபாயில முடிஞ்சிருது. அது போக மாசம் 1,000 ரூபாய் அந்த நான் முதல்வன் மாதிரி திட்டங்கள்ல கிடைக்குது. அப்போ அரசு கலைக்கல்லூரி இருந்தா இங்க இருக்கிற பெண்களும் இளைஞர்களும் கண்டிப்பா படிக்குவாங்க. அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். இதுவும் வந்து ஒரு தேர்தல் கோரிக்கையாவே பல வருஷமா போயிட்டு இருக்கு. அரசு கலைக்கல்லூரி ஒண்ணு, மாவட்டத்துல ஒரு பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி வேணும், பாலிடெக்னிக் வேணும். வாணியம்பாடிக்குள்ள நீங்க என்ட்ராவற அந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து இந்த குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது அங்க சுத்தி இருக்கிற கிராம மக்கள் எல்லாமே அது போராட்டம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. இந்த வாணியம்பாடியில குப்பை மேலாண்மை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வாணியம்பாடியில குப்பை மேலாண்மைன்னா நெருப்பு வைக்கிறது தான். நெருப்பு வைக்கிறதுனா பாலத்தங்கரையில கொண்டு போய் பெரியப்பேட்டையில ஒரு இடத்துல கொட்டி நெருப்பு வச்சிருவாங்க, சென்னம்பேட்டை கிட்ட ஒரு இடத்துல கொட்டி நெருப்பு வச்சிருவாங்க, மேட்டுப்பாளையத்துக்கிட்ட ஒரு இடத்துல கொட்டி நெருப்பு வச்சிருவாங்க, அண்ணாநகர் கிட்ட ஒரு இடத்துல கொட்டி நெருப்பு வச்சிருவாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆத்துல கொண்டு போய் குப்பையை கொட்ட முடியுமோ கொட்டிட்டு நெருப்பு வச்சிருவாங்க. இதுதான் திடக்கழிவு மேலாண்மை. திரவ கழிவு மேலாண்மையும் அதே தான். நேராக கொண்டு போய் பாலத்துல கலந்துடணும், கல்லாத்துல கலந்து விட்டுறணும். கல்லாத்தங்கரையில எல்லா இறைச்சி கூடங்கள்ல இருந்தும் டைரக்டா பைப் கனெக்ஷன் போட்டு கல்லாத்துலயும் பாலாத்துலயும் விட்டு வச்சிருக்காங்க. அப்போ நீர்நிலைகள் என்ன ஆகும்? திடக்கழிவு மேலாண்மைன்றது அப்புறம் ஒரு வழியா கொஞ்சம் கொண்டு போயிட்டு அந்த வளையம்பட்டில் இருக்கிற குப்பை கிடங்குக்கு போச்சுன்னா அது மாசம் 1 முறை 2 முறை தானாவே தீ பத்தி எரிஞ்சிரும். மாச கணக்குல எரிஞ்சிச்சுன்னா குப்பை மேலாண்மை, குப்பையெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணிட்டோம்ட்டு வந்துருவாங்க.
இது கோடிக்கணக்கில் ஸ்வச் பாரத்ல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி தரம் பிரிச்சு சிமெண்ட் கம்பெனிக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா தீப்பத்தி எரியறது மட்டும் நிக்கிறது இல்ல. இதுதான் உங்களோட பார்வை குப்பை வந்து மேலாண்மை. இந்த குப்பை மேலாண்மை குறித்து செயல்படலன்னு சொல்ல வரீங்களா? அது செயல்படலைன்னா இது 2 வகையிலயும் தப்பு இருக்கு. என்னன்னா, இப்ப நகராட்சி நிர்வாகத்திலயும், ஊராட்சி, பேரூராட்சியில கேட்கறாங்க. குப்பைகள வந்து தரம் பிரிச்சு குடுங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரிச்சு குடுங்கன்றாங்க. ஒருத்தவங்களும் பிரிச்சு குடுக்கறது இல்ல. இப்போ தூய்மை பணியாளர்கள் வீடு வீடா போய் குப்பை கலெக்ட் பண்றதுக்கு போறாங்க. அந்த டைம்ல பொதுமக்கள் கொண்டு வந்து குடுக்கறது இல்ல. வண்டி போயிட்டு பின்னால கொண்டு வந்து தெருவுல வீசிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜாபராபாத் ஊராட்சி எங்களுக்கு பாலாத்துக்கு நடுவுல குப்பை கொண்டு வந்து கொட்டுறாங்க. நம்ம வந்து ஆட்சியர் அலுவலகத்துல ஆட்சியர் முன்னால கேட்கும்போது என்னன்றாங்க, எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்ல சார்ன்றோம். குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லன்னு சொல்லி ஒரு நீர்நிலைக்கு நடுவுல கொண்டு வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துல தான் நம்ம வாணியம்பாடி இருக்கு. நம்ம வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு 3.5 கோடி ரூபாயில வந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்கு அந்த பேருந்து நிலையம் வந்தது. ரொம்ப பெருமளவுல வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து அது செயல்படல. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மாட்டு சந்தையா மட்டும் பயன்படுத்துறாங்க. மற்ற 6 நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக விரோதங்கள் வந்து செயல்பாடு அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்காக பயன்பட்டு இருக்கு. சோ அத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பா. இது வந்து நகரத்துல யாருமே கவனிக்காத ஆனா மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா 3.5 கோடி ரூபாய்க்கு நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கோம். நம்மளோட வரி பணம் தான். யாரோ வந்து பாக்கெட்ல இருந்தெல்லாம் எடுத்து குடுக்கறது இல்ல. அப்ப நம்ம அவ்வளவு பெரிய வட்டி கட்டியிருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அங்க முடங்கி இருக்குதுன்னும் போது, அதை நம்ம ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஆ மாட்டு சந்தைக்கு வார சந்தையிலே இடம் இருக்கு. ஏன் மாத்த மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அதுல இருக்கிற அரசியல் என்னன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா உழவர் சந்தை, காய்கறி சந்தை, மாட்டு சந்தை 3ம் ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பெரிய மனுஷன் ஃப்ரீயா குடுத்தாரு. ஒரு 6, 7 பேர் சேர்ந்து அந்த இடத்த வந்து ஃப்ரீயா குடுத்ததே இதுக்காக தான். ஆனா இந்த நோக்கத்தை தாண்டி அங்க வணிக நோக்குல எல்லா கட்டடத்திலையும் கட்டி வச்சுட்டு, மாட்டு சந்தையை கொண்டு போய் ஊருக்கு வெளியில கொண்டு போய் போட்டா, வாணியம்பாடி மாட்டு சந்தைன்றது மிகப்பெரிய அளவுல உயர்தர ரகங்கள் எல்லாம் வர ஒரு மாட்டு சந்தை. அதை கொண்டு போய் அங்க போட்டு வச்சுட்டு சனிக்கிழமையில மட்டும் அங்க வந்து போறதுன்னு மிகப்பெரிய சிக்கல். 2வது இந்த என்ன கேட்டா இந்த பேருந்து நிலையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு கடந்த முறை எம்எல்ஏவா இருந்த திரு செந்தில்குமார் நிறைய முயற்சி பண்ணாரு. ஆனா NHAI ஒத்துக்கல. அப்படின்னும் போது என்ன கேட்டா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதால அந்த இடத்த வந்து ஒருங்கிணைந்த இறைச்சி கூடமா மாத்தலாம். ஏன்னா வாணியம்பாடி நகரத்துக்குள்ள நிறைய இல்லீகல் கறிக்கடைங்க இருக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ் நிறைய இருக்கு. ஆடு, மாடு, கோழி, மீனுன்ட்டு அனுமதி இல்லாத இறைச்சி கூடங்கள் இருக்கு. மாடு வெட்டுறதுக்கு தனியா இருக்கு, ஆடு வெட்டுறது. ஆனா அங்க எங்குமே போறதில்ல. குறைந்தபட்சம் அந்த வணிக வளாகத்துக்குள்ள எல்லா கடைகளையும் கொண்டு போய் வைக்கும்போது ஒரே இடத்துல அந்த கழிவுகளை சேகரித்து கொண்டு போய் அப்புறப்படுத்துறதுக்கும் வசதியாக இருக்கும். பொதுமக்களும் ஈஸியாக போயிட்டு தங்களுக்கு தேவையான கறியை வாங்கிட்டு வந்துடுவாங்க. டவுனுக்குள்ளேயும் வந்து நிறைய அந்த ஏன்னா கறிக்கடைகள் அதிகமாகிட்டு அங்கே போடுற இறைச்சி துண்டுகளை சாப்பிட்றதுக்கு நாய் தொல்லைகள் வாணியம்பாடியில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 தெரு நாய்களுக்கு மேலே இருக்கும். வாரத்துக்கு 4 பேர். போன வாரம் கூட தொடர்ந்து 8 ஒரே நாளில் 8 பேரை தொடர்ந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே கடிச்சிச்சு. அப்போ நாய்கள் அதிகமாகிறதுக்கு இந்த இறைச்சி கடைகளும், ஏன்னா இறைச்சி கடைகள் எல்லாமே திறந்த வெளியில இருக்கு. மாடு, ஆடு எல்லாத்தையுமே திறந்த வெளியில அறுக்குறாங்க. இது வந்து தவறான ஒரு செயல். அப்போ இதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த இறைச்சி கூடமா அங்க கொண்டு போய் ஆடு, மாடு, கோழி, மீன் 4மே வந்து இறைச்சி கூடம் எல்லாத்தையும் அங்க ஷிப் பண்ணிட்டா நகரமே கிட்டத்தட்ட சுகாதாரம் ஆயிடும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இதை பரிசீலனை பண்ணி அந்த இறைச்சி கூடங்களை அங்க ஷிப் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்தா அதுவே அவருடைய 5 வருஷத்துல மிகப்பெரிய மணிமகுடம் மாதிரி அந்த சாதனை இருக்குன்றது தான் என்னோட கருத்து. அண்ணே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியலே வந்து புதுசா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியும் வந்து புதிதா வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பொறுப்பேற்று இருக்காரு. சோ உங்க பார்வையில, அதாவது சமூக ஆர்வலரா வந்து உங்க பார்வையில இருந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிற நினைக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு புதிய அரசுக்கு வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்க்காத வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த அமைச்சரவையில இப்போ இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சியும் அமைச்சரவையில இருக்கு. அதனால அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா பேசி நிறைய ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வர இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவங்க தயவுல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது இவங்க என்ன கேட்டாலும் செய்யற இடத்துல தான் அரசு இருக்கு. அப்படின்னும் போது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் அலை இருந்தா கூட வாணியம்பாடியில அந்த அலை வந்து அடிக்கல. அப்போ உங்களை இவ்வளவு பேர் நம்பி இந்த அலையை மீறி வாக்களிச்சு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா பேரளவுக்கு ஆய்வு பண்ணாதீங்க. உண்மையாவே உட்கார்ந்து பொதுமக்கள் கிட்ட கேட்டோ இல்ல சமூக ஆர்வலர்களை சந்திச்சோ விவசாயிகளை சந்திச்சு என்ன செய்யலாம், என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசி நீர் மேலாண்மை திட்டங்கள், திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை,
வேலை வாய்ப்புக்கு உருவாகுது. ஏன்னா வாணியம்பாடியில மிகப்பெரிய பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பு இல்ல. எல்லாருமே வெளியூர் தான் போறோம். படிக்கிறோம், எப்படியோ ஒண்ணு படிச்சு முடிச்சுடுறோம். படிச்சு முடிச்சதையும் பெங்களூர் போலாமா, சென்னை போலாமான்ற நிலைமையில தான் இருக்கோம். இல்ல ஃபாரின்ல போயிட்டு ஏதாவது டவர் கட்டுற வேலைக்கு போற இடத்துல இருக்கிறோம். இல்ல படிக்க முடியாம போயிட்டு வெளியூர்ல சின்ன சின்ன வேலைங்க செய்றோம். அப்போ அந்த வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காக நிறுவனங்கள் கொண்டு வரலாம். இல்ல வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தலாம். இல்ல வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் நடத்தலாம். இந்த மாதிரி அடிப்படை தேவைகள், அது மாதிரி இந்த ம உழவர் சந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வாணியம்பாடியில சுகாதாரக்கேடு, நெறைய கொசு தொல்ல, அ மாசுபாடு, சுற்றுச்சூழல் மாசுபாடு நெறையா இருக்கு. அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். உண்மையாவே இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா வரலாற்றில் முதல் முறையா கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவை கிடைச்சிருக்கு. அந்த அமைச்சரவையில நீங்க இருக்கிறீங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கும்போது, இந்த 5 வருஷத்த வந்து வாணியம்பாடியில ஒரு மறக்க முடியாத அளவுக்கு நீங்க செய்யணும். வளர்ச்சி பணிகள மேற்கொள்ளுங்க. பெயரளவுக்கு ஆய்வு நடத்தாதீங்க. போட்டோவுக்காக எதுவும் செய்யாம, வளர்ச்சி பணி செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. விமர்சனங்கள எதிர்கொள்ளுங்க. அந்த விமர்சனங்கள சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப அழகா வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்ககிட்ட நீங்க வந்து கொடுத்து நம்ம வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னு விரும்பி அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நண்பர்களே, வீடியோ பாத்தீங்களா? நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பேசியிருந்தாப்புல. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம், மாற்று வழிகள் என்ன அப்படின்னு அவருடைய பாயிண்ட் வியூல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கும் சில விஷயங்கள் தோணும், இந்த மாற்றங்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தியும் நம்ம பேசுவோம். அடுத்த வாரம் மற்றொரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரியமானவன்.